வணக்கம். நான் உங்க தினேஷ்குமார் அண்ணாதுரை. இன்னைக்கு நான் பேச போற விஷயம் மிக மிக மனவேதனைய தரக்கூடிய விஷயம். என்னதான் நம்ம ஊர் மண்ணு, பெரியார் மண்ணுன்னு பெருமை பேசினாலும், நம்ம தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை விட படிப்பறிவிலேயும், முன்னேற்றத்திலேயும் முன்னோடியாக இருந்தாலும், இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது, நாம இன்னும் கற்காலத்திலேயே இருக்குமோங்கிற அச்சம் தான் உண்டாகுது. இதுவரையில நம்ம ஆண்டு வந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஆணவ படுகொலைகளுக்கு மட்டும் இன்று வரை தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. சென்னையில தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நெல்லை மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சேர்ந்த 28 வயதான கவின்குமார் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்தபோது சுர்ஜித் என்ற ஜாதி வெறி தலைக்கேறிய ஒரு கொடூரமான அரக்கனால அநியாயமா ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அரிவாளை மறைத்து எடுத்துச் சென்று கவின்குமாருக்காக காத்திருந்தேன். அவர் வந்ததும் அரிவாளால் வெட்டினேன். அதை எதிர்பார்க்காத கவின்குமார் ஓடத் தொடங்கினார். ஆனால் நான் விடாமல் விரட்டிச் சென்று அவரை வெட்டி சாய்த்தேன். அவர் உயிரிழந்து விட்டார் என்பதை அறிந்த பிறகே அந்த இடத்திலிருந்து சென்றேன். இதுதாங்க அந்த குற்றவாளி கொடுத்த வாக்குமூலம். உடுமலைப்பேட்டை சங்கர், திருவாரூர் அபிராமி, நெல்லை கல்பனா, நாகப்பட்டினம் அமிர்தவல்லி, கண்ணகி மற்றும் முருகேசன், கோகுல்ராஜ் என தமிழகத்தோட கொலை நடுங்கிற மாதிரியான ஆணவ கொலைகள் மற்றும் கொலை முயற்சி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இதற்கு நம்ம தமிழக அரசால் ஒரு தீர்வு கூட எடுக்க முடியலையேன்னு நினைக்கும் போது ரொம்பவே பயமா இருக்கு. டேட்டா சொல்ற பகீர் தகவல் என்ன தெரியுமா? கடந்த 2021ஆம் ஆண்டு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஆண்டு ஜூன் மாசம் எண்டு வரை சுமார் 30 ஆணவ கொலை மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. 2024ஆம் ஆண்டில் தற்போது வரை 7 கொலைகள் நடந்திருக்கு. இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்ளைட் சயின்சஸ் இதழில் வெளிவந்த ஆணவ கொலை தொடர்பான ஒரு ஆர்டிக்கல்ல 2014 புள்ளி விவரப்படி இந்திய அளவில் கல்வி வளர்ச்சி குன்றிய உத்தரப்பிரதேசம் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கும் மாநிலம் என்று சொல்லப்பட்டது. ஆனா கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கிற தமிழ்நாடு 2வது இடத்துல இருப்பது ரொம்பவே பேரதிர்ச்சியா இருக்கு. மாநிலங்களவை குறிப்பின்படி 2022ல தேசிய அளவில் 33 ஆணவ கொலைகள் நடந்துள்ளன. ஆனா எவிடன்ஸ் அமைப்பின் ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டில் மட்டுமே 2021 டு 23 காலகட்டத்தில் 24 ஆணவ கொலைகள் நடந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த மார்ச் 2025ல பாளையங்கோட்டை குலவணிகர்புரத்தை சேர்ந்த வக்கீல் இசக்கி பாண்டியன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு பல கேள்விகள் கேட்டு ஆர்டிஐல தகவல் கேட்டார். அதற்கு நெல்லை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பொது தகவல் அலுவலர் அமுதா அளித்துள்ள பதில் பயங்கர அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் 1095 பேர் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நடப்பு ஆண்டு வரை எல்லா மாவட்டத்திலையும் சாதிய வன்கொடுமைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி பழக்கான வழக்குகள் விவரம் வெளிவந்து இன்னும் பெரிய அதிர்ச்சியை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல 2021, 22ஆம் ஆண்டுல மட்டுமே அதிகபட்சம் 302 பேர் மேல வன்கொடுமைகள் வழக்கு பதிவாகியிருக்கு. நம்ம சபாநாயகர் அப்பாவு திமுக ஆட்சியில ஜாதி கொலைகளோ வன்முறைகளோ நடக்கவே இல்லைன்னு சொன்னாரு. எங்க போய் முகத்தை வச்சுக்க போது இந்த திமுக அரசு? இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மட்டுமே. இன்னும் பதிவு செய்யப்படாத சம்பவங்கள், காவல்துறையால் கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டு வெளிவராத சம்பவங்கள், அரசியல் அழுத்தங்களால் வெளிவராத சம்பவங்கள் என எத்தனை இருக்குன்னு அரசுக்கு மட்டுமே தான் வெளிச்சம். உண்மை ஒரு நாள் வெளியில வரதான் போகுது. தனிச்சட்டம் போட ஏன் தயக்கம்? ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் போட சொல்லி உங்க கூட்டணி கட்சிகளே தொண்டை தண்ணி வத்த கூப்பாடு போட்டோம். இன்னைக்கு வரையிலும் அதை நீங்க கண்டுக்காம இருக்கிற உங்க ஆணவ போக்குக்கு 2026ல மக்கள் கண்டிப்பா ஒரு முடிவு கட்ட போறாங்க. பாஜக ஆள்ற ராஜஸ்தான் மாநிலத்துல கூட சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் திருமண இணையர் தெரிவு சுதந்திரத்தில் கௌரவம் மற்றும் பாரம்பரியம் பெயரால் தலையீடு தடுப்பு சட்டம் 2019. The Rajasthan Prohibition of Interference with the Freedom of Matrimonial Alliances in the Name of Honor and Tradition Act 2019 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அதை போய் நீங்க பாருங்க. ஆனா திராவிட மாடலின் முதல்வரான நீங்க சட்டமன்றத்திலேயே தனிச்சட்டம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. ஏன்? உங்க ஆட்சியில நடக்கும் ஆணவ கொலைகளை பற்றி மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பயப்படுறீங்களா? ஆணவ கொலைகளை பத்தி முழுமையான தரவுகள் NCRB அறிக்கையில கூட கிடைக்கலனா ஜாதி வெறியர்களால் எவ்வளவு ரகசியமா இந்தியாவில் இந்த இழி வேலையை செய்ய முடியுதுன்னு பாருங்க மக்கள். முதல்வர் அவர்களே, நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கோ ஒரு உயிர் பறிக்கப்படுதுங்கிற கவலை உங்களுக்கு சுத்தமா இல்லையா? குற்றம் பண்ண குற்றவாளிகள் தைரியமா தாங்க செய்த தவறை பெருமையா வெளியில சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த அரசின் மீதோ
சட்டத்தின் மீதோ அதை செயல்படுத்த வேண்டிய காவல்துறை மீதோ துளியும் பயம் இல்லைங்கிறது உங்க ஆட்சிக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இறந்தவங்களோட குடும்பம் ரோட்ல உட்கார்ந்து நீதிக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு வாக்களிச்ச பாவத்துக்காக இந்த அப்பாவி பொதுமக்கள் படுற துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கூடிய விரைவில் சட்டத்தின் ஆட்சி, நீதியின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, குற்றவாளிகளை குலை நடுங்க வைக்கும் ஆட்சியை இந்த மக்கள் கொண்டு வரத்தான் போறாங்க. அது எங்க வெற்றி தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்களால் தான் ஏற்பட போகிறது. ஆணவ படுகொலை எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு ஆபத்தோ, அதை விட ஆபத்து இவ்வளவு கொடூரங்களையும் கண்டுகொண்டு அமைதி காக்கும் திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு பறிபோயிட்டு இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் வட்டியும் முதலுமா நீங்க மக்கள் மன்றத்துல பதில் சொல்லத்தான் போறீங்க. அந்த கேள்வியை கேட்கிற இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.